ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ராமு வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்து அன்பும் நம்ம அஞ்சலியும் நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும், முதல்ல பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குங்கிற மாதிரி சிவப்பி வந்து சொன்னனால அன்பும் நம்ம அஞ்சலியும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சேதுராமன் அவங்க திண்ணூரை வச்சு விட்றாங்க. அதே மாதிரி வந்து சுபாஷ் அர்ச்சனா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்களும் வந்து மனசார வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் அவசியம் போகணுமா இல்லையான்னு தெரில, ஆனால் நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்கிற மாதிரி சேதுராமன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், மகா வந்துட்டோம், அதெல்லாம் சரி வராதுப்பா, நாங்கள் இப்பயே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னா மகாலட்சுமி மட்டும் கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க. என்ன போகிறீங்களா, போயிட்டு வாங்க, அஞ்சலியெல்லாம் வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப முடியாது, அதான் வில்லங்க வந்துருச்சு, என்ன ஆச்சு உனக்கு, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சிவப்பி வந்து கேட்குறாங்க. நீ நினச்ச காரியம் என்ன ஏதுன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சிவப்பி வந்து மல்லு கட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். உன் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, அதானே உனக்கு திட்டம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொழுதில் யாரும் வந்து பெத்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு அனுப்புவாங்களா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு போகவே கூடாது அஞ்சலி. அவளுக்காக நான் ஏகப்பட்ட தியாகம்லாம் செஞ்சுருக்கேன், அது அவளுக்கு நல்லாவே தெரியும். என்னடி தியாகம் பண்ணி கிழிச்ச அவளை போய் வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமாக வந்து திட்டம் போட்டுட்ருக்கியே. முதல்ல உங்கள் வீட்டு பொண்ணுங்கிறியே, கழுத்தில் தாலி ஏறிடுச்சுமா, அவள் என் வீட்டு மருமக. அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து வரணுன்னா கூட என் பெர்மிஷன் இல்லாமல் என் மருமகளை வந்து பார்க்கக்கூடாது, சரிங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து மகாவுக்கு மட்டும்தான் இந்த டைலாக் சொன்னேன். அவள் ரொம்ப ஓவராக வந்து உசுப்பேத்து விடுற மாதிரி பேசுகிறா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல அம்மாக்காரி இல்லை, அம்மாவாக இருந்தால் கூட உரிமை கிடையாது தாலி ஏறினதுக்கப்புறம். நீ வளர்த்தவ தானே, ஓவராக வந்து உரிமை எடுத்துக்கிட்டு இருக்க. மகாலட்சுமி சொல்லிட்டானா இந்த வீட்டில், அதுதான் சட்டம், அதுபடி தான் நடந்துக்கணும் எல்லாரும். தயவு செஞ்சு சித்தி நான் போகிறேன், என்னை வாழ விடுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி. ஏய் சவுப்பி இருக்கிறப்ப அஞ்சலி நீ எதுக்கு கெஞ்சுற? நான் உன்னோட அத்தைக்காரி, நீ கேட்க முடியாத கேள்வியெல்லாம் மகாலட்சுமிலாம் முன்னாடியெல்லாம் நான் வந்து உன்னை மாதிரி 100 பத்திரகாளியெல்லாம் பார்த்தவன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஏய் நான் சொல்கிறேன்ல, இங்கேருந்து அஞ்சலி வீட்டை விட்டு போனால் அப்புறம் அவ்வளோதான், என்ன செஞ்சு கிழிப்ப? சித்தி தேவையில்லாமல் இங்கே சண்டைக்குன்னு வந்து போடாதீங்க, அதான் சொல்கிறாங்களே நல்லபடியாக போயிட்டோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நான் அஞ்சலியை வந்து வீட்டை விட்டே துரத்தி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஆசீர்வாதம் பண்ணோம், இந்த கல்யாணத்தை செல்லுபடி ஆகக்கூடாதுன்னு நீ திட்டமிட்டுக்கிட்டு இருக்க, இது தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி சிவப்பி வந்து கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்ல நாளாக பார்த்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். என்ன என் பையன் அமெரிக்கா போகிற வரைக்கும் நல்ல நாள் சொல்லுவியா? அடுத்தது ஆடி மாதம் வந்துடும், அனுப்ப முடியாது, சித்திரை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி நீ பொண்ணை வந்து உன்கிட்டயே வந்து வச்சுக்கணும், நீ ஆசைப்படுறது மட்டும்தான் நடக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. மீரா வந்து கடுப்பாயிட்டாங்க. புருஷன் கூட போகிறத யாருமே வந்து தடுக்க முடியாது. அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும் உரிமையே கிடையாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஓரமாக ஒதுங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்கள்ட்ட என்ன பேச்சு? அஞ்சலி நான் உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், எப்படி தாலி கட்டினப்ப நான் பயப்படலையோ அதே மாதிரி இப்போல்லாம் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லைங்கிற மாதிரி அன்பு வந்து மாஸ் பண்ணுறாங்க. இவங்க பேசுனா பேசிகிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் சும்மானு டம்மியாக வந்து நில்லுங்கன்னு சொல்லி சீதா சொல்லிட்டு அப்படியே வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க. சரி அவங்க மட்டும் போட்டும் கோச்சிக்கிட்டு அவங்க நீளமான பொருளை எடுக்க தான் மகாலட்சுமி மட்டும் போயிட்டுருக்காங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்பலான் இருக்காங்க. அப்பா நான் போகிறோம்ப்பா. போகிறேன்னு சொல்லக்கூடாதுமா, போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் எல்லாரும் முன்னாடி வந்து நீளமான பொருள் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம மகா வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சீதா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி இதுவும் டம்மி தானே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா. அப்பன்னு பார்த்து தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சிவப்பி வந்து பேசுகிறாங்க. ஏய் நான் என்ன பொருள் வச்சுருக்கேன்னு தெரியுமில்ல, அப்படி இருக்கும்போது யாரும் என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான். சித்தி ஏன் சித்தி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம துரை. நீ இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழை அமுச்சு வைக்கணும் தானே போகிறோம், நீ இதுக்கு ஓராக வந்து உசுப்பேத்துற மாதிரி பேசுகிற, சண்டை சச்சரவுன்னு போடாத, இது நல்லதுக்கே இல்லை, தயவு செஞ்சு வந்து அந்த பொருளை வந்து கீழே இருக்குங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும். அடா பாவீங்களா, மகாலட்சுமி இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ தான் நீங்கள் வாயை திறந்து பேசுவீங்களா, இவ்வளோ அடித்து உள்ளே தரத்தானே இழுத்துட்டு போகிறத விட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் சிவப்பி சொல்கிற விஷயத்த வந்து எல்லோரும் வந்து கோவமாக பார்க்குறாங்க தவிர அவங்களால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியல. ஆமாம் நான்லாம் வந்து பயந்தவனாமா, நீங்கள் என்ன வேணான்னு பண்ணுங்கள், என்னையே வேணான்னு அமுச்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பு. அப்பன்னு பார்த்து அஞ்சலி வந்து என் வாழ்க்கையை வந்து எதுவும் பண்ணி விட்றாதீங்க, தயவு செஞ்சு சித்தி பிரச்சனை பண்ணாதீங்க,
என் மருமகளாக இருந்தால் யாருக்கிட்டையும் கெஞ்சலாம் விட மாட்டேன். நானும் போனா போட்டும் போனா போட்டும்னு பார்த்தா என்னடி வந்து பெர்ஃபார்ம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டை தாண்டி கேட்டு தாண்டி யாரும் போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் உனக்கே தெரிலல, அமைதியாக கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அப்புறம் நான் பார்த்துக்கங்க என்ன செய்யணுமோ அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட பரபரப்பு சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம மகாலட்சுமி. அப்போனா இந்த மகாவுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை, இந்த வீட்டில் யாருமே என்ன மதிக்க மாட்டேங்க, நான் நினச்ச காரியம் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், நீ மாட்டுக்கு வந்து ஒவ்வொரு காரியமும் வந்து எனக்கு எதிராக வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பியா, என்னை கேட்க மாட்டேன்னு நினச்சியா? சார்வால் உங்களுக்கு பேச தெரியும்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி ஃபோர்ஸில் வந்து பேசி உங்கள் மனைவியை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் நானே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட திருப்பி வச்சிடுறாங்க. என்ன காமெடி பண்ணுறதா நினப்பா, இத்தனை நேரம் வந்து எல்லாரையும் வந்து அனுப்பிச்சி வச்சிருவேன்னு சொன்னீங்க, இது யாரும் வந்து பயப்படல, உங்கள் மேலே மரியாதையும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இப்போ அதை திருப்பி உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிறீங்களா? நீ போனாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையும் இல்லைன்னு சீதா வந்து சொல்லிடுறாங்க. உடனே சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. இதான் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே. சீதா ஏதாவதுனா மகா சந்தோஷப்படுறது, மகாக்கு ஏதாவதுனா சீதா சந்தோஷப்படுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பாமா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா சீதா? இந்த வீட்டுக்கே நீ தான் அடுத்த மகாலட்சுமின்னு பார்த்தா என்ன 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் இடையில? ஏ அஞ்சலி, தயவு செஞ்சுமா நீ இந்த வீட்டை விட்டு போகாதம்மா, சத்தியம் பண்ணி கொடுமா, நானே வந்து உங்கள் அம்மாவை சமாதானம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உன்னை வந்து உங்கள் அன்பு வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். அஞ்சலி, சத்தியம் எல்லாம் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நானா மகாலட்சுமியான்னு பார்த்துருவான். என்னமோ சொன்னீங்களே போகிறேன்னு, சரி போய் தான் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க. எவனாவது போகிறனா இருந்தால் இது மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானா? நீங்கள் ட்ராமா வந்து போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது சீதா பிரச்சனை பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ராம், கிட்டக்கு வராதிங்க, கிட்டக்கு வந்தால் அப்புறம் அவ்வளோதான். என்னது கிட்டக்கு வந்தால் அவ்வளோதானா? என்ன நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்க? ட்ராமாக்கெல்லாம் இங்கே வேறு யாராவது வந்து மயங்குவாங்க, ஆனால் நான்லாம் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீதா மட்டும் மாதம் கிட்டக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப பாட்டமாக இருக்காங்க. அச்சச்சோ, இதில் ஒன்றுமே இல்லைங்கிற விஷயம் நமக்கு தெரியும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அஞ்சலி விவகாரத்தில் நானே எமோஷ்னலாக ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது தான் நான் எதுவுமே இல்லாமல் இங்கே கொண்டு வந்தேன். ஆனால் இவ வரதை பார்த்தா நான் இப்போ பல்பு வாங்க போகிறது உறுதி போல் இருக்குங்கிற மாதிரி மகா வந்து செம காமெடியாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, இது எல்லாம் ஒன்றும் இல்லையா, உங்கள் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது. மகா, நீங்கள் எந்த நேரத்தில் என்னென்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதா? நீ எப்படியெல்லாம் குட்டிக்காரன் அடிப்போன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சுச்சுவேஷன் என்ன ஏமாற்றணும்னு பார்க்குறியான்னு சொல்லி செம காமெடியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அங்கேருந்து எதுவும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போகிற மூஞ்சியை பார்த்து செம காமெடியாக இருக்க போது சிவப்பி வந்து சொல்லுவாங்க, ஏண்டி மகா, இதை வச்சு தான் இப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தியா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லி சிவப்பி வந்து கேட்குறாங்க. பார்த்துக்கங்க, நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறனால தான் இவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சமாவது எதிர்த்து பேசுங்க, நியாயம் எது அநியாயம் எதுன்னு புரிஞ்சுக்கங்க. இவ பண்ணுறது எல்லாமே தப்பு தான். நான் தான் சொல்லிட்டேனே, சித்திரை மாதம்பா ஆடி மாதம்பா இது மாதிரி வெயில் அதிகமாக அடிக்குதும்பா, ஆனால் பொண்ணையும் மாப்பிளையும் மட்டும் சேர்ந்து வாழ வைக்கவே மாட்டா. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இவ சொன்ன அடுத்த நொடியே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் இன்னமும் எப்போ தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு தெரில. சரி, என் மருமலை கூட்டிகிட்டு நான் போகிறேன்னு சிவப்பி மட்டும் மாஸ் பண்ண